சக்கரங்கள்ல இருக்க இம்பேலன்சஸ் பத்தி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதுல இப்போ எல்லாராலையுமே ரேக்கி கத்துக்க முடியல. இப்போ ஒரு வயசுக்கு மேல இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சில உடம்பு ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, இல்ல மன ரீதியான பிரச்சனை இருக்கு, இல்ல தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது இல்லையா. ஸோ ஷார்ட் பீரியட்ல அதை சரி பண்றதுக்கு வழி இருக்குதா? ஐ மீன் மெடிடேஷன் பண்ணாம கூடனா நமக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ற ஃபர்ஸ்ட் ரெமெடி பாத்தீங்கன்னா பேட்ச் ரெமெடிஸ். ஓகே, பேட்ச் ரெமெடிஸ்ல பொதுவா வெளியிலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குன்னு கம்ப்ளீட்டாக உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டு அதில் உங்களுக்கு வந்து ரெமடிஸ் கொடுக்குறாங்க. பட் என்கிட்ட அப்படி கிடையாது. உங்களுடைய ஆறாவை நான் செக் பண்ணி உங்களோட 7 சக்கராக்கு எந்த ரெமடி கரெக்டாக இருக்குமோ அப்படி கொடுக்குறேன். ஐ மீன் ஒரு ஆள் 7 ரெமடிஸ் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறாப்புல இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது உங்கள் 7 சக்கரங்களும் கிளென்ஸ் ஆகி பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்போவும் உங்களோட க்ரௌன் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன விஷ் பண்றீங்களோ, உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதுதான் நடக்கும். ஐ மீன் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் படி நிறைய பண்றோம் இல்லையா. 369 டெக்னிக், 555 டெக்னிக், 777 டெக்னிக், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்றோம். இதுல ஷார்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா உங்களோட 7 சக்கராக்கு என்ன பேட்ச் ரெமடி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க எடுத்தீங்கனாலே உங்க சக்கரா வந்து நல்ல ஹெல்தியா இருக்கும். ஓகே, சரி. இப்போ ரேக்கி முதல் நிலையில நம்ம என்னெல்லாம் படிக்கிறோம் கத்துக்கிறோங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரேக்கி முதல் நிலையில 7 சக்கரங்களுடைய 7 சக்கரங்களை எப்படி ஹீல் பண்றது, அதை பேலன்ஸ் பண்றது, அப்புறம் ஃப்ரண்ட் பாடி பேக் பாடி எப்படி பேலன்ஸ் பண்ணணும், உங்க சக்கரங்கள் 7 சக்கரங்கள் இருக்கிற அந்த நெகட்டிவ் சக்தியை எப்படி, நெகட்டிவ் சக்தினா உங்க கர்மிக் பேகேஜஸ், கர்மிக் டெப்த்ஸ் எல்லாமே அப்படி கிளென்ஸ் பண்ணி உங்க எக்ஸ்ட்ரா சக்கரால எப்படி அதை தரை இறக்கணும், அப்புறம் உங்க சக்தி நிலையை எப்படி சென்ட்ரிங் பண்ணணும். சென்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாரும் சோக்கரையோட சிம்பிள் பார்த்துருப்பீங்க. ஓகே, சோக்கரோட சிம்பிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இதுதான் சோக்கரே. ஓகே, நார்மல் சோக்கரே. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சோக்கரே. ஸோ இது எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரவுன்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே ரூட்டு, ஓகே, ரூட்டுக்கு வந்து அப்படியே சேக்கர வழியா அது வந்து சொலண்டு சோலார் போயிட்டு கடைசியில் அது வந்து எங்கே இருக்குது, உங்கள் ஹார்ட் சக்கரால இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சக்தி நிலை வந்து இப்படி உங்களுக்கு கிரவுண்டடாக ஹார்ட்ல போய் இருக்கும்போது தான் நீங்கள் அந்த ஆனந்தமய கோஷால போய் நம்ம ஸ்டெடியாக கிரவுண்டடாக இருக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த பர்டிகுலர் சக்ரா சென்ட்ரிங்ல சோக்கரேங்கிறது நம்ம செகண்ட் நிலையில நம்ம படிப்போம். ஆனா இப்படி சென்ட்ரிங் வந்து ப்ராக்டிக்கலா மேனுவலா எப்படி பண்றதுங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க கத்துப்பீங்க. ஸோ கிரவுண்டிங், சென்ட்ரிங், அதுக்கப்புறம் குவானின் மாஸ்டர் எப்படி இன்வோக் பண்ணணும், குவானின் மாஸ்டரோட மந்த்ரா வச்சு தான் நான் வந்து இனிஷியேஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்லே குவானின் மாஸ்டரோட ப்ரெசன்ஸ் எல்லாருக்குமே உணர ஆரம்பிப்பீங்க. ஐ மீன் நான் சொல்ற அந்த ஊதா நிறம் உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் குவானின் மாஸ்டரோட கனெக்ட் கிடைக்கிறதுனால. ஸோ இது போக நீங்கள் பேட்ச் ரெமடிஸ் எடுத்துட்டு ஹீலிங்ஸும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டராக ரெக்கவரி இருக்கும். ஓகே, சரி. இப்போ ஆரா கிளென்சிங் பற்றி நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க, வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அப்புறம் வீட்டில் சாம்பிராணி புகை இந்த மாதிரி போடுவாங்க இல்லையா. ஸோ அது மட்டும் உங்களோட ஆரா கிளென்சிங் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கொஷின் மார்க் தான். ஓகே, நெகட்டிவ் எனர்ஜிஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணுற ஹோம் ரிச்சுவல்ஸ் வந்து கிளென்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்க முடியாது, உடல்நிலையான தொந்தரவுகள்லாம் வரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு மெயின் ரெமெடி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பிரமிட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கிறிஸ்டல் பிரமிட்ஸ் வந்து வேறு கிறிஸ்டல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலராக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கான கிறிஸ்டல்ஸ் என்ன, இந்த பிரமிட்ஸ் வச்சா எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த பர்டிகுலர் கிறிஸ்டல்ஸ் வச்சா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் இருக்குது. ஏன்னா கிறிஸ்டல்ஸ் வந்து அது ஒரு வாஸ்ட் டாபிக், நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் பர்டிகுலர் ஹவுஸுக்கான கிறிஸ்டல்ஸ் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எமரால்ட் அண்ட் கிரீன் அவென்ச்சுரின். ஓகே,
ஸோ இந்த பிரமிட் முக்கியமாக மணி ஃப்ளோக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமெத்திஸ்ட். ஓகே, அமெத்திஸ்ட் அகெயின் வயலட் கலர், உங்களுக்கு க்ரௌன் சக்கராக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாடி எப்படி ஒளி உடலோ, எப்படி 7 சக்கராஸ் இருக்கோ, அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் 7 சக்கரங்கள் இருக்குது. அதுவும் ஒரு உயிர் உள்ள ஒரு ஆள் மாதிரி தான். ஓகே, நீங்க எப்படி உணர்வுகள், இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட அழுதா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த வீடும் இந்த பர்டிகுலர் விஷயங்களை உள்வாங்கிக்கும். ஸோ அப்போ அந்த வீட்டில் வாழ்றவங்க மெயினாக என்னன்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் ஆராவை ஃபர்ஸ்ட் நம்ம கிளென்ஸ் பண்ணாதான் நம்ம வீட்டுக்கும் நமக்குமே நல்லது. ஸோ அதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு 3 வகையான கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கிரிட் செட்டிங் வந்து இன்னைக்கு நான் சொல்லி தரப்போறேன். ஓகே, இது வந்து வீட்டில் உள்ள நெகட்டிவ் சக்திகளை உள் இழுத்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இது போக இப்போ இந்த பெல் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பெல் வந்து என்ன அப்படின்னா, இது வஜ்ரா. ஓகே, இதுக்கு கீழே இருக்கிறது வந்து புத்தரோட பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் இப்போ இந்த பெல் நம்ம காங் பண்றோம் வீட்டில் அப்படின்னா, இந்த சவுண்டே உங்களுக்கு தெரியும், ஒரு கோவில் மணியோட ஒலி வந்து இந்த பர்டிகுலர் பெல்லுலேருந்து வருது இல்லையா. ஸோ இதையும் உங்கள் வீட்டில் ஒலிக்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அது எந்த இன்டென்ஸில் இருந்தாலும் அது வீட்டை விட்டு வெளியில் ஓடிடும். ஓகே, ஸோ இந்த பெல் புத்த கயாலேருந்து என்னோட ஃப்ரெண்ட் அனுப்புனது. ஸோ இது வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் சக்திகளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு இந்த பெல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இல்லை இதுதான். இல்லை இப்போ வரல, அப்போதான் வந்துச்சு, 2 கால் வந்துச்சு. ஸோ பார்த்துட்டு நேயர்கள் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 104 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே லைவ்ல வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக படிக்கலாம். அடுத்த சில தகவல்கள் வந்து மேடம் இப்போ ஷேர் பண்ண போகிறாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். கிறிஸ்டல் கிரிட் சொல்லி கொடுத்துடலாமா? என்ன மேடம்? கிறிஸ்டல் கிரிட் சொல்லுங்க. அது எதுக்காக அந்த கிறிஸ்டல் கிரிட்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் மேடம் ஒரு உங்கள் நம்பர் சொல்லிடுங்க, கால் பண்ண. என்னோட ஃபோன் நம்பர் 9944810669. அந்த சவுண்ட் மறுபடியும் ப்ளே பண்ணுவீங்களா? அவங்க கேட்டிருக்காரு. ஸோ இந்த ஒலிக்கும் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம சிங்கிங் பவுல் யூஸ்வலாக இது பண்ணுவோம் இல்லையா, அதுக்குமே வித்தியாசம் இருக்குது. இது முக்கியமாக உங்களுக்கு மெடிடேஷனில் தான் ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த பவுல், இந்த பர்டிகுலர் பெல் வந்து உங்கள் ரூமில்